கென்னு வந்துட்டு இப்படி ஒரு படம் எடுப்பாப்பலன்னு எதிர்பார்க்கல. வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் வரல. சூப்பர் பிளாக் பஸ்டர். அடுத்த பிரதீப் ரங்கநாதன். ஸ்கூல் லைஃப்ல படிக்கிற வயசுல படிக்காம விட்ட என்ன மாதிரி முட்டலாம் இந்த படம் ஒரு படம் இல்லை பாடம். ஓகே, யூத். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டுடியோ, நான் அருண். இன்றைக்கி வந்து நம்ம மாடி சாந்தியில் சினிமாலாம் இருக்கிறோம். என்னோட உட்காந்துருக்கோம்னா யூத். நம்ம கேன் ப்ரோ தெரியும் உங்களுக்கு. நம்ம அசுர படத்தில் தனுஷுக்கு போய் நடித்தார். ரொம்ப பிரம்மாண்ட படம் அந்த படம். அதுக்கு அந்த இடத்துல ஒரு நடிப்பை பார்த்து ரொம்ப மேந்தோம். அதுக்கப்புறம் அவர் ஹீரோ நடித்த படம் அந்த படம். கேன் ஹீரோங்கிறத ஏற்றுக்க முடியல. இப்போ ஆடியன்ஸோட அவளே சொன்னார். யூத் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே யூத் தான். 3 ஆக்டர் இருக்காங்க, 3 ஹீரோயின் இருக்காங்க. நடித்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பசங்க எல்லாமே யூத்து. இந்த படத்தோட டேரக்டர் கேனு தான். இந்த படத்தோட லிரிக்ஸு சிங்கர் அவர் தான், கேனு தான். கேன் கருணாஸோட பையன். இந்த படத்தில் ப்ரொடியூசர் கருப்பையா, அவரும் யூத்து தான். ஸோ இந்த படத்தில் கதையில் யூத்து இருக்கோ இல்லையோ, இந்த படத்தோட டீம் எல்லாமே யூத்து தான். ஒரு சம்மருக்கு ஒரு நல்ல படமாக இருந்திருக்கு. அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவரே டேரக்ட் பண்ணியிருக்காரு. பெரிய விஷயம். 23 வயசில் இந்த அளவுக்கு ஒரு டேலண்டாக படத்தை டேரக்ட் பண்ணுறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். படம் நல்லா நினைக்கிறேன். இன்றைக்கி படம் பார்த்து மறுபடியும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஓகே, மணி இன்னும் டைம் இருக்குது. ஓகே, படம் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, பாய். கனகாலி மேம். அண்ணா யூத் சார் அருமையான படம் சார். எல்லா யூத்துக்களும் பார்க்க வேண்டிய படம். உண்மையில இந்த படம் தான் யூத் அருமையான படம். கடைசி கட்டம் ரொம்ப அழுகையா இருந்துச்சு. எல்லா பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம், எல்லா ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய படம். நல்லா எடுத்துருக்காப்புல. நல்லா எடுத்திருக்காங்க. ஓகே, படம் இருக்கு. படம் இருக்கு. சூப்பரா இருக்கு. யூத் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கேன் பண்ணிட்டு நல்லா யூத் அப்புறம் இருக்கு. நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் அப்புறம் இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. யூத் யாருக்கு மாதிரி இருக்காங்க? யூத் மாதிரி இருக்காங்களா, பேரண்ட்ஸ்? அதாவது எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு. சரி, படம் இருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. படம் இருக்காரு யூத் சூப்பரா இருந்துச்சு. படம் இருக்கு. படம் வந்தீங்களா? யூத் பாத்தீங்களா? நல்லா இருக்கா? படம் வந்தீங்களாண்ணே? நல்லா இருக்கானே? நல்லா பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. என்ன மெசேஜ் சொல்றாரு படத்துல? படத்துல என்ன படம் தான் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. என்ன கேன் நல்லா நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன்லாம் நல்லா இருக்குல்ல? எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம சூப்பர். படம் இருக்கு ப்ரோ. படம் வந்தீங்களா? சூப்பரா இருக்கு. ஏய் சரி, நல்லா இருக்குல்ல? ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. படம் என்ன பிடிச்சிருக்கு? படம் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்குண்ணா? படம் எல்லா சீனுமே நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி கண்டென்ட் நல்லா இருக்கு. அருள் படம் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஜாலியா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஜாலியா போய் கிளைமேக்ஸ்ல வந்து அளவு விட்டாங்க. கென்னு வந்துட்டு இப்படி ஒரு படம் எடுப்பாப்பலன்னு எதிர்பார்க்கல. வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் வரல. ஜிவி பிரகாஷ் வந்துட்டு ஃப்ரீயா பண்ணி விட்ட மாதிரி தெரியல. பல கோடி வாங்கி பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மியூசிக் தாறுமாறாச்சு. என்ன சொல்ல இருக்கேன்? ஃபேமிலி தான். அம்மா சென்டிமெண்ட். அதாவது படிக்கிற வயசுல படிக்கணும். படிச்சுட்டா அதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்குங்கிறதான் உண்மை. சூப்பர். நல்லா இருந்துச்சு. அம்மா சென்டிமெண்ட் தான் நம்ம எப்போதுமே வந்துடுறோமே. சம்மர் ட்ரீட் தானே? சூப்பர் பிளாக் பஸ்டர். ஓகே, அடுத்த பிரதீப் ரங்கநாதன். சூப்பர். அப்ப பாத்தீங்களா? நல்லாச்சா? சூப்பர். படம் பாத்தீங்களா? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு படம். சின்ன வயசுல முதல்ல எடுத்திருக்கா. அப்படி செமையா இருக்கு. என்ஜாய் பண்ணோம். அது பேரண்ட்ஸ் சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. படம் இருக்கு. யூத் நல்லா பார்க்கலாம். என்ஜாய் பண்ணலாம். குடும்பத்தோட வந்து சந்தோஷமா பார்க்கலாம் படத்தை. எல்லாரும் நல்லா பிடிச்சிருக்கு. பாட்டெல்லாம் நல்லா இது கம்போசிங் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும். பார்க்கலாம். நல்லா படம் பாத்தியா? பேசுறாங்க பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் இருக்கா? சூப்பர் படம். படம் இருக்காப்பா? சூப்பர் படம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம பாக்குற படம் பாய்ஸ் படம் அது. படம் வேற லெவல் தான். மாசா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி மூவி தான். நல்லா இருக்குல்ல? இன்னும் பங்கம் பண்ணிருக்காரு. என்ன சொல்றாரு?
இது யூத்துக்கு வந்து இந்த லவ் பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் வேற லெவலாக கருத்துலாம் நிறையா இருக்குது. வந்து பாருங்க ஃபேமிலி படமா. ஓகே படம் நல்லா ப்ரோ. பேரண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கலாம். எல்லாரையும் பார்க்கலாம். அப்போ யூத் எல்லாம் யூத் ஃபர்ஸ்ட் ஆஃப் யூத்து, செகண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ். ஓகே சூப்பர். பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா யூத்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா படம் ப்ரோ படம் பார்த்தீங்களா யூத்? படம் சூப்பரா இருந்துச்சு ஜி, நல்லா எடுத்திருக்காங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாப்பாவை சொல்லணுங்கிறாங்க. எல்லாரும் பிடிச்சிருக்கா? படம் பிடிச்சிருக்கா? என்ன காமெடியாவும் இருந்துச்சு, நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு. ஓகே படம் பிடிச்சிருக்கா? என்ஜாய் பண்ணியா? ஓகே சூப்பர். ஓகே ப்ரோ. யூத் ஹாய் யூத் படம் பார்த்தாச்சு. படம் பார்த்து நம்ம மறுபடியும் பார்க்கலாம் சொல்லி பார்த்துருப்பீங்க. எல்லாமே பாசிட்டிவாக இருக்காங்க. இப்போ படத்தை பற்றி பார்ப்போம். யூத் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூத்துன்னு டைட்டில் ஏற்ற மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க, இந்த படத்தில் டேரக்டரு, இந்த படத்தில் ப்ரொடியூசர் கருப்பையா எல்லாருமே அந்த படத்தில் யூத்து தான். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் கதையும் சரி யூத்துக்கு அப்படி ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இந்த சம்மருக்கு ஒரு குட் என்டர்டைன்மெண்ட் மூவி அருமையாக எடுத்துக்காரு கேன் ப்ரோ, கேன் கருணாஸ். சூப்பர் படம் எடுத்துருக்காரு சார். இந்த இப்போ வந்து ஃபஸ்ட் நான் கேனை பற்றி சொல்கிறேன். இந்த படத்தோட ஹீரோ கேன் ப்ரோ. தனுஷோட ஆக்ஷன் டேரக்டர் இருக்காரு. அது முடியாத சுரன் படம் நடிச்சிருக்காரு வெற்றிமாறன் சாரோட அறிமுகத்தில். இப்போ நடித்தாலும் அவரோட டைரக்ஷனுங்கிற ஒரு எய்மில் கண்டிப்பாக அவரோட இந்த ஸ்டோரியை மைண்டில் வச்சுருப்பாரு நினைக்கிறேன். அவர் எப்படி வச்சுட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு, அதே மாதிரி நடிச்சிருக்காரு. அவர் என்ன நினச்சாரோ அதே மாதிரி இந்த படத்தில் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். அவளை அருமையாக கொடுத்துருக்காரு படத்தை. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தவங்களும் எல்லாருமே நிறைய பாய்ஸ் நடிச்சிருக்காங்க, கேர்ள்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஸ்க்ரீனில் கரெக்டாக தெரியுற மாதிரி அவ்வளோ அருமையாக அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அந்த படத்தோட கேமராமேன் எடிட்டர் சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அப்படி கேமரா பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. படம் அவ்வளோ அற்புதமாக ஸ்க்ரீன் பிளேவும் போயிட்டுருக்கு. அவ்வளோ அருமையாக எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இந்த படம் ஒரு சம்மருக்கு சம படம். யூத்தெல்லாம் போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தை யூத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதான் மிக முக்கியம். சூப்பராக சொல்லியிருக்காரு கேன் ப்ரோ. இந்த வயசில் பெரிய விஷயம். தனுஷ் சார் கூட ஆடியன்ஸ் பேசியிருப்பார் கேனை பற்றி. 23 வயசில் நம்மளுக்கு என்னமோ மைண்டில் வரும் வேறு ஏதாச்சும் பார்க்கலாம்னு. ஆனால் அவர் ஒரு டேரக்ட்மனுங்கிற ஒரு எய்மில் அந்த ஒர்க்கை சின்சியராக பார்த்து இந்த மாதிரி ஒரு படத்தை அப்போ அதனால கொடுக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. கேன் ப்ரோக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தில் நடித்த நடிகர்கள், அப்புறம் 3 ஹீரோ நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நம்ம சரி படத்தில் நடித்த நடிகர்களும் நடிச்சிருக்காங்க, அவங்களும் அழகாக நடிச்சிருக்காங்க. சிரிச்சுட்டே இருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு க்யூட்டாக. ஒவ்வொரு நடிகளும் அவங்களோட பங்கை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் யூத்துக்காகவும் செகண்ட் ஆஃப் ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இந்த படம் சூப்பராக எடுத்துருக்காரு. படத்தில் தேவதர்ஷினி மட்டும் நடிச்சிருக்காங்க, கேன் அம்மாவும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் கேரளா ஆக்டர் வச்சுருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. வரும் சஃபீர் பூர்வம் நினைக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு படம் பார்க்குறேன். அப்புறம் ஜி பிரகாஷ் சார் இந்த படத்துக்கு படம் வாங்காமல் அடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. சாரி மியூசிக் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பலமே மியூசிக் தான். அவ்வளோ அருமையாக இருக்குது. இவ்வளோ அருமையாக மியூசிக் போட்டு பார்க்க நச்சு கூட பார்க்கல. சூப்பராக இருக்கு படம். போய் பாருங்கள். சூப்பர் மெசேஜ். ஸ்கூல் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள ஸ்கூல் லைஃப்பில் தான் அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. சூப்பர் படம். போய் பாருங்கள். ஸ்கூல் லைஃப்பில் படிக்கிற வயசில் படிக்காமல் விட்ட என்ன மாதிரி முட்டல்கள்லாம் இந்த படம் ஒரு படம் இல்லை பாடம். ஓகே பாய்.